அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு, நமது உடலுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடிய புதினா சாதம் எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். இந்த புதினா சாதம் ரொம்பவே ஈஸியான மெத்தட் படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கைக்குத்தளவு நல்ல ஃப்ரெஷ் புதினா இலையை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ ஒரு கட்டு புதினா இலைன்னா 1/4 கட்டு கொத்தமல்லி இலை போதும். இது வந்து இந்த சமையல் குறிப்பு வந்து 2 நபர்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், ரொம்பவே காரமானது, அதனால் நான் 1 பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சி, 4-5 பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரே ஒரு எலுமிச்சை பழம். இதில் நம்ம லெமன் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த புதினாவையும் தனியாவையும் பேஸ்ட்டாக பண்ணும்போது அது வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது வந்து பிளாக்காக மாறும். அந்த பிளாக்காக ஆகாமல் உங்களுக்கு க்ரீனாகவே இருக்கிறதுக்காக தான் இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ தாளிக்கிறது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கீ எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சாய் ஜீரா, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு பட்டை எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு ஸ்டார் பூ எடுத்துக்கோங்க, அப்புறம் 2-3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பெரிய ஏலக்காய். இதில் உங்களுக்கு ஒரு பிரியாணி இலை போடனா கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து உங்களுக்கு இதில் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கீ பயன்படுத்த வேண்டாம், ஆயில் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வந்து இது வந்து சாதம், நான் குக்கர் சாதம் ரெடியாக, அதாவது உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 2 நபர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து கம்மியாக போடனா போட்டுக்கலாம். பட் அதிகமாக போடும்போது உங்களுக்கு இந்த புதினா சாதம் சாப்பிடும்போது ஊடையில் அந்த வெங்காயத்தோட ஸ்வீட் டேஸ்ட் வர்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இது தொட்டுக்க எதுவுமே இல்லாமல் கூட நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் பயன்படுத்தியிருக்கேன். இதில் நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்தினா கூட பயன்படுத்திக்கலாம். இப்போது நான் ஒரு வாயகன்ற பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேங்க. கேஸை நல்லாவே ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பு, இந்த ஹோல் கரம் மசாலா எல்லாமே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கேஸை வந்து நல்லாவே ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது நம்ம இதை தாளிக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து வெங்காயம், இந்த வெங்காயத்தை வந்து நல்ல ப்ரௌன் கலர் வர வதக்கி எடுத்துக்கணும். நீங்கள் நான் வந்து வெங்காயம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா வதங்கி வரும்போது உங்களுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாயிரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தும் போது உங்களுக்கு சாப்பிடும்போது ஊடையில் இது கடிபடுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மி பண்ணணுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பாருங்கள், இந்த புதினா, தனியா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். நீங்கள் அப்படியே இது பச்சையாகவே இதை வந்து வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. கேஸை வந்து நல்லாவே ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ½ லெமன்லேருந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். ½ மட்டுமே ஊற்றிக்கோங்க, அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். ஏன்னா லைட்டாக உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சமாக புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாகிட்டுனா நல்லா இருக்காது. இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸ் வந்து நான் இது ஏற்கனவே குக்கரில் பொங்கி ரெடி பண்ணியிருக்கிற சாதம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து பாசுமதி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரெடியாக இருக்கிற பாசுமதி ரைஸை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா அது கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயத்து கூட சேர்த்துருக்கோம், இப்போவும் திரும்பவும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், என்ன ஒரு அருமையான புதினா சாதம் ரெடி ஆகிட்டு. ரொம்பவே ஈஸி தான் இது. இது வந்து உங்கள் வீட்டில் சாதம் ரெடியாக இருந்ததுன்னா வெறும் 5 நிமிஷத்தில் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது கூட வந்து ஏதாவது நான்வெஜ் கிரேவி நல்லாயிருக்கும், வெஜிடபிள் கிரேவியும் நல்லாயிருக்கும்.
லாஸ்ட்டில் கொஞ்சமாக புதினாவும் தனியாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நான் வந்து ஒரே ஒரு எக்கை நல்லா பொரிச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக பெப்பரும் உப்பும் ஆட் பண்ணி இப்படியே சாப்பிடலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.